இஸ்லாம் பறவைகள், மிருகங்கள், அநேகமா இங்கு இருக்கும் அனைவருக்கும் நான் அறிமுகமானவன் தான். கேவி சுந்தரம் என்று வேம்பு என்றால் அனைவரும் அறிவார்கள். பத்திரம் எழுதுவது எனது தொழில். கேள்விக்கு வருகிறேன். பறவைகள், மிருகங்கள் போன்ற உயிரினங்களிடமும் மனிதன் அன்பு காட்ட கடமைப்பட்டவன் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உயிர்கொலையை ஆதரித்து இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையோர் அசைவ உணவு உண்பது ஏன்? அதுவும் ஒரு மிருகத்தை கொல்லும் பொழுது இறைவனுக்கு படைத்துவிட்டு கொள்கிறோம் என்று சொல்கிறீர்கள். இறைவன் உயிர்கொலை விரும்புகிறானா? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியும் பல முறை கேட்கப்பட்டு பதில் சொன்ன கேள்விதான். இருந்தாலும் வேற ஒரு வித்தியாசமான கோணத்தை அவங்க இதை கேட்கிறாங்க. எல்லா உயிரினங்களிலையும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு அதை உயிர் பலியை இறைவன் விரும்புகிறானா, அப்படி செய்யலாமான்னு கேசட் வச்சுக்கிறீங்களா? கேசட்டையும் கொடுத்துட்டு சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்லிடுவோம். பல ஊர்ல விளக்கம் சொல்லியிருக்கிறோம். முஸ்லிம்கள் மாத்திரம் அசைவ உணவு உட்கொள்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த புள்ளி விவரம் முதல்ல தவறு. 90% மக்கள் அசைவம் உட்கொள்றாங்க. உலகத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் 90% மக்கள் உலகத்துல, உலக ஜனத்தொகையில 90% மக்கள் அசைவ உணவை தான் உட்கொள்றாங்க. அப்ப முஸ்லிம்கள் 90% இல்ல. உலகத்துல 600 கோடி பேர்னு சொன்னா இன்னைக்கு 150 கோடி பேர், 125 கோடி பேர் முஸ்லிம்கள் இருப்பாங்க. கால்வாசி கூட இல்ல. அதையெல்லாம் தாண்டி எல்லா மக்களுமே அசைவத்தை தான் உட்கொள்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அசைவங்கிறது நடைமுறைக்கு, சைவங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது. ஒரு வகையில் ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்ளல. ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்றது கிடையாது. தண்ணி குடிச்சாலும் நீங்க அசைவம் தான் சாப்பிடுறீங்க. ஏன்னா தண்ணியில உயிர் இருக்கு, கிருமிகள் இருக்கு. தண்ணி சாப்பிடுறோம் இல்லையா? இந்த தண்ணியில கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதை பெரிய கண்ணாடி வழியாக பார்க்கவும் முடியும். தண்ணிக்குள்ள என்னென்னலாம் இருக்குதுங்கிறத அதுக்குன்னு உள்ள கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தண்ணியை சாப்பிட்டா கூட நம்ம உயிரினத்தான் சாப்பிடுறோம். கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட அதை வேக வச்சு தான் சாப்பிடுறோம். அப்ப உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது. இன்னும் ஆழமா போனீங்க என்று சொன்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறதுனால தான் வளருது, காய்க்குது, பூக்குது, சந்ததியை பெருக்குது. சந்ததி பெருதா இல்லையா காய்கறிகள்ல? அப்ப அதெல்லாம் உயிர் இருக்க போய் தான் நடக்குது. இது சந்ததியை பெருக்காது, இதுக்கு உசுறு இல்ல. இந்த மாதிரியான ஒரு போடியம் இன்னொரு போடியத்தை உற்பத்தி பண்ணாது, இதுக்கு உசுறு இல்ல. ஆனா காய்கறிகள் எல்லாம் பெருகுது. ஒரே ஒரு விதையை நீங்க போடுறீங்க, அது வளருது, பெருக்குது, மறுபடி காய்க்குது, பூக்குது, சந்ததியை பெருக்குது. மனிதன் எப்படி ஒருத்தன் 10 பேர் ஆகுறானோ அதே மாதிரி ஒரு காயப்பட்டி எல்லாம் 10 காய் கிடைக்குது, உயிர் இருக்குது. அப்ப விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் உயிர் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கிறான். சில உயிர்கள் இந்த தொட்டாசி நீங்களா இருக்கு பாருங்க, தொட்டோன்னு முடிக்கணும். எல்லாம் இப்படி விரிஞ்சாப்புல இருக்கு, ஏதாவது நம்ம கை பட்டோன்னு முடிக்கணும். அதுக்கு ஒரு உசுர் இருக்கு பாருங்க, அதுல இருக்குது. அதே மாதிரி நீங்க சூரியகாந்தி பூவையெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது என்ன பண்ண, சூரியன் இருக்கிற பக்கமே பார்த்துட்டு இருக்கும். காலையில் எப்படி இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி ஆயிரும். சூரியனுடைய காதலி, சூரிய காந்தினால் அது அர்த்தம். காந்தினா காதலி, சூரிய காந்தினா சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேரு. ஏன்னா சூரியனை காதலிக்கிறோம், அது எங்க இருக்கும் அங்கிட்டு தான் இருக்கும். மேகமான நேரத்தில் கூட சூரியன் தெரியாட்டா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சூரியன் எங்க இருக்குங்கிறத சூரியகாந்தி பூ வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். உச்சில இருக்குதா, அது கிழக்கே இருக்குதா, மேற்கே இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உயிர் இல்லாமையா? இந்த இயக்கம் எல்லாம் உயிர், நடக்கிற உயிர், இடம் பெயரக்கூடிய உயிர் இல்லை, அவ்வளவுதான். இங்க இருந்து அங்க நடந்து போக தெரியாது, அந்த ஒண்ணுதான் இல்லையே தவிர உயிர் இருக்கத்தான் செய்யுது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா அதை கூட சாப்பிடக்கூடாது, சாத்தியம் இல்லை. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய உணவு தேவை இருக்குல்ல, ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த உணவு தேவையை சைவம் மட்டும் நிறைவு செய்யாது. எல்லாரும் சைவம் முடிவு பண்ணீங்கன்னு வைங்க, பாதி பேர் செத்து போயிருவோம். எல்லாரும் சைவம் நினைச்சோம்னா கிடைக்காது முதல்ல. ஏன்னா தக்காளி 200 ரூபாய்க்கு வாங்கின அப்புறம் கத்தரிக்கு 500 ரூபாய். சைவம் சாப்பிடுற ஆட்களுக்கு அசைவம் சாப்பிடுறவங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த அசைவம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த விலைக்கு தக்காளி உருளைக்கிழங்கு கிடைக்குது. எல்லாரும் தக்காளி, எல்லாரும் உருளைக்கிழங்கு சொன்னா அப்புறம் சைவமும் வாழவே முடியாது, நிறைய பேர் காலி ஆயிருவோம். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வட துருவத்தில் வசிக்கிறான அவன் எதை திம்பான்? அங்க ஒண்ணுமே கிடைக்காது, அங்க மீன் மட்டும் தான் கிடைக்கும், புல் பூண்டு கூட முளைக்காது. அப்ப அவன்லாம் சாவ சொல்ல முடியுமா? அந்த சைவத்தை சொல்லிவிட்டு நீ எல்லாம் சைவத்தை கடைபிடினா, சாவுன்னு சொல்வதும் சைவத்தை கடைபிடின்னு ரெண்டு ஒண்ணுதான் அவனை பொறுத்த வரைக்கும்.
அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்ல முடியாது. அதனால மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்கிறார். மனிதன் முதல் அந்தஸ்துல உள்ள படைப்பு. அவன் வாழ்வதற்காக வேண்டி அடுத்தடுத்த உள்ள படைப்புகளை அவன் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. கூடுதலான விவரம் உங்களுக்கு அந்த கேசட்ல நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. சுருக்கமா கேட்டதுக்காக சொன்னேன்.